கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. இயேசு சீமோன் பேதுரு இன்ன விதமாய் மரித்து தம்மை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறித்து தெளிவாக சொல்லிவிட்டு என்னை பின்பற்றி வா என்று கூறினார். பேதுரு பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கே ஆண்டவருக்கு அன்பாயிருந்த சீசனாகிய யோவான் இருந்தான். அதனால் அவனை கைகாட்டி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்று கேட்டான். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் சொன்னார் என்பதால் மற்றவனை குறித்தும் இவன் எப்படி உமக்காக வாழப்போகிறான் என்று இயேசுவிடம் குறி கேட்பது போல, ஜோசியம் கேட்பது போல கேட்டதால் ஆண்டவர், உன் கதையை சொல்லிவிட்டேன், நீ எனக்காக வாழ்ந்து என்னை மகிமைப்படுத்து, அவன் கதையை நீ கேட்காதே, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். நாமும் சில வேளைகளில் நம் காரியங்களை மட்டும் பார்த்து கொண்டு செல்வதில்லை. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்றே உற்று பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு ஒருபோதும் இதை விரும்புவதில்லை. அதனால்தான் நீ இன்ன விதமாய் மரிக்கப் போகிறாய் என்பதனையும் என்னை மகிமைப்படுத்தப் போகிறாய் என்பதையும் நான் கூறிவிட்டேன். இவன், நான் 2ஆம் முறை வருமளவும் உயிரோடு இருந்தால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆனால் அந்த சீசன் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவானையும் எழுதினான். இவன் பத்மு தீவில் சிறையில் இருக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதி கிபி 100ஆம் வருஷம் மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு பேதுரு கேட்டதினால், நான் வருமளவும் இவனிற்கு சித்தமானால் உனக்கென்ற என்று சொன்ன வார்த்தை எல்லா சீசர்களுக்குள்ளும் சகோதரர்களுக்குள்ளும் யோவான் சாகமாட்டான் என்று கூறி பரப்பிவிட்டார்கள். இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவ்வளவு தூரம் பரம்பிற்று. இப்படித்தான் ஒருவர் மற்றொருவரிடம் பேசிக்கொண்டே சென்றார். அவர்கள் பல கதைகளையும் நாட்டு நடப்பையும் குறித்து பேசிக்கொண்டே சென்றார்கள். கொஞ்ச நேரம் தங்கள் குடும்ப கதைகளை பேசினார்கள். பின்பு ஊர் கதைகளை பேசினார்கள். இப்படி பேசிக்கொண்டே செல்லுகிற பொழுது பக்கத்து ஊரில் ஒருவருக்கு 10 லட்சம் லாட்ரி விழுந்திருக்கிறதாமே, உனக்கு தெரியுமா? சும்மா பேச்சு வாக்கில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட மற்றொருவர் வீட்டில் வந்து குடும்பத்தில் எல்லோரிடமும் பக்கத்து ஊரில் ஒருவருக்கு 10 லட்சம் லாட்ரி விழுந்திருக்கிறதாம், நமக்கு யோகமே இல்லை, அவனுக்கு யோகம் இருந்திருக்கிறது என்று அங்கலாய்த்து கொண்டார். இது போதாதா, உடனே குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவரவர் வாட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரிடமும் சொன்னார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா இடங்களிலும் இந்த செய்தி பரம்பிற்று. இப்படித்தான் அன்றைக்கும் ஆண்டவர் யோவானை குறித்து சொன்ன செய்தி சீசர்கள் எல்லாருக்குள்ளும் யோவான் சாகமாட்டான் என்கிற செய்தி பரம்பிற்று என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் உடனே பரம்புகிறது. ஆனால் இயேசு சொன்ன, நீங்கள் போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பரப்புங்கள் என்று கூறின வார்த்தைகள் இன்று எல்லாருக்கும் பரப்பப்படவில்லை. அன்பாயிருங்கள், கற்பனைகளை கை கொள்ளுங்கள், எவ்வளவோ வார்த்தைகளை கூறியிருக்கிறார். அதெல்லாம் பரப்பப்படவில்லை. இப்படிதான் உலகம் அன்றைக்கும் இருந்திருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட செய்தியை பரப்புகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை பற்றிய செய்தியையும் வேத வாக்கியங்களையும் பரப்புவோம். நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் அண்டை சேர்க்கும்படியாய், பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும்படியாய் அவருடைய வார்த்தைகளை நாம் பரப்புவோம். ஆத்ம அறுவடையில் முன்னணியில் நிற்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வீணான காரியங்களை பேசி அதை பரப்பாமல் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பரப்ப கிருபை செய்தரணும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.